Hello viewers, welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம Mango Deskல ஆலு பிந்தி ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நீங்க சாதத்தோட பொரியலாவும் சர்வ் பண்ணலாம், இல்லனா ரோட்டி சப்பாத்திக்கு ஒரு ட்ரை சப்ஜியாவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 10 to 12 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை ஒரு 1 to 2 minutes எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes நல்லா வேகட்டும். இப்போ 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் இன்னொரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும். ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கிழங்கு, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு எதுனாலும் செய்யும் போது சோம்பு சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, இதெல்லாம் கையிலேயே நல்லா இடித்து எடுத்துக்கலாம். பூண்டு தோலோடு தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இதில் சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1 to 2 minutes எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 minutes நல்லா வேகட்டும். இப்போது 5 minutes ஆயிருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. சால்ட் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம முதல்ல வதக்கி வச்ச வெண்டைக்காவும் இதில் ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதை ஒரு லிட் போட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 minutes ஆயிடுச்சு. நம்மளோட ஆலு பிந்தி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.